ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிட்டோ டெய்லி vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மெம்பர் ஆயிடுங்க. இந்த வீடியோல நான் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டாட்டு குக்கிங் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். இப்ப நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க, இல்ல சமைக்கவே தெரியலன்னா அவங்களுக்கு கூட இதுல நிறைய டிப்ஸ் வச்சிருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். காலையில எழும்பின உடனே ஹஸ்பண்டுக்கு சாய போட்டுடலான்னு சொல்லி கிச்சன் பக்கம் போனதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எனக்கு இன்னைக்கு சாய வேண்டாம் அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. புதுசா அவர் ஏதோ ஜூஸ் ஏபிசி ஜூஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்காராம். சரி, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க. இதுக்கு பெஸ்டாட்டு எங்க வாங்கணும்னு எனக்கே தெரியல. மால்ல போய் பார்த்தாக்கல அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லுதாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தானா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும் பிள்ளைக்கும் ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கு மட்டும் சேர்த்து தான் இந்த ரவை உப்புமா மாதிரி பண்ணினேன். இது ரவை உப்புமா மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கூடவே நான் சின்னதாட்டு கட் பண்ணி வச்சிருக்க உள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். இதுக்கு கேரட்டு பீன்ஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த அளவு வெஜிடபிளை இந்த வயசுலன்னு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவு சத்தோட இருப்பாங்க, ஹெல்த்தியாட்டும் இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க மேக்சிமம் வெஜிடபிள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளரும் போது ஒவ்வொரு பிள்ளைங்கள பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தோணுனா, ஓகே இப்ப வேண்டாம் சாப்பிடண்டாம், இது வேண்டாம் இது வேண்டாம்னு தெரியும். அதுவே 1 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபுட்டாட்டி கொடுக்கலாம். அது எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்னு தான் நான் மேக்சிமம் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ்ல சொல்லி தரேன். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணணும். எதனாலனா இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப வித்தியாசம். ஏன்னா நம்ம இருந்த டைம்ல, அதாவது 90 கிட்ஸா இருந்தாலும் சரி 80 கிட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வளரும் போது நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி தந்தது காலையில எழும்பி காஃபி, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், இப்படிதான் நம்ம பழகினது. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி எல்லாம் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட். காலையில எழும்புனோட பால் கொடுக்கறதுக்கு பதிலாட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு ஜூஸ் கேக்குது. என் பிள்ளை கூட அப்பப்ப காலையில எழுமாம ஜூன்னு வச்சுட்டு வருவான். அதுக்கு நான் அவனுக்கு எப்படியெல்லாம் வெஜிடபிள்ல ஜூஸ் போட முடியுமோ, அதாவது கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், இதை தான் நான் அவனுக்கு கொடுத்துட்டு வருவேன். அந்த ரெசிபி நம்ம இனி டிட்டோ டெய்லி vlogல அப்லோட் பண்ணலான் இருக்கேன். மறக்காம பாருங்க. காலையிலேயே இந்த ரவை உப்புமா மாதிரி பண்ணினேன். ஏன்னா எனக்கு பிள்ளை கண்டிப்பா இந்த ரவை உப்புமான்னு சொல்லி கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்டா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னா சூப்பரா தான் இருந்துச்சு. அவனும் விரும்பி சாப்பிட்டான். டேஸ்டே தெரியல. ரவைன்னு கண்டாலே ஓடி போறவன் இந்த ரவை உப்புமா கண்டு சாப்பிட்டான். அது எப்படி செய்தேன்னா, இந்த உள்ளி போட்டோமா, உள்ளி போட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுக்க இந்த வெஜிடபிளை போட்டுட்டு கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், இந்த 3 போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கேர்ட் இருந்தாலும் கேடை போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். இதை 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கேரட் பீன்ஸ் நல்லா குழஞ்சு வரணும். அப்பதான் பிள்ளைங்க சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். குழப்பு தன்மையோட இருந்தாதான் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்டத மாதிரி கொஞ்சம் திக்காட்டு பண்ணனா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எப்பவுமே உணவு பிசுக்காட்டு இருக்கணும். அதாவது கையில பிடிச்சாலும் அதுகளுக்கு ஒட்டக்கூடாது, வாயில பட்டாலும் ஒட்டக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க 1 வயசுல இருந்து 2 வயசு வர பிள்ளைங்க கடிச்சு சாப்பிட மாட்டாங்க, விழுங்கதான் செய்வாங்க. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு மேக்சிமம் இந்த கொல டைப்பாட்டு தான் ஃபுட்டு நம்ம கொடுக்கணும். அப்பதான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம கண்ணை கவரணும், டிஃப்ரெண்டாவும் இருக்கணும், டேஸ்டாவும் இருக்கணும். அதனாலதான் இப்ப நம்ம இதெல்லாம் வேக வச்சுட்டு இதை நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் நெய்யை போட்டுட்டு, நெய் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதுல ரவைய போடுங்க. நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி தேவை. மறக்காம மெஷர்மெண்ட் கவனிங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரவைய கோல்டன் ப்ரௌன் கலர் வருத வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க இந்த குக்கர்ல விசில் இறங்கினதுக்கு அப்புறம் இதை தட்டிட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மேக்சிமம் தம்மிலேயே இருக்கட்டு. ரவை வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குழு டைப்ல இருக்கணும். நம்ம தண்ணி போட்டாலும் தண்ணி தான் மேல நிக்கணும். ஏன்னா ரவை நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணும். அதனாலதான்
இப்ப ரவையும் போட்டாச்சு. ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான இந்த ரவை கேசரி. அதாவது நான் இங்க ரவை உப்புமான்னு சொல்லுதேன். ரவை உப்புமா ரெடி ஆகும். அப்படி ஹஸ்பண்ட் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் வந்து இங்க அரிசிய ஊற வச்சுட்டேன். அரிசிய எப்பவுமே நம்ம சமைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாதான் கரெக்ட்டா நமக்கு கேஸும் மிச்சம் ஆகும். டக்குனு வெந்து கிடைக்கும். கூடவே நான் பருப்பையும் ஊற வச்சுட்டேன். 2யும் ஊறுனதுக்கு அப்புறம் இங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சாம்பார் வைக்கலான்னு பிளானே போட்டேன். சரி சாம்பாரும் ஃபிஷ் ஃப்ரையும் வைக்கலாம். காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நான் இங்க சாம்பார் வெஜிடபிள் சாம்பார் தான் வைக்கிறேன். இதுல வந்து தக்காளி, கேரட்டு, பீன்ஸு கூடவே முருங்கைக்காய் போட்டு தான் இந்த சாம்பாரே வைக்கிறேன். இதுல எது அதிகம்னு எனக்கு தெரியல. சரி எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வச்சா பிள்ளைக்கும் குடுக்கலாம், நமக்கும் சாப்பிடலாம், வேலையும் மிச்சம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுனேன். மேக்ஸிமம் நீங்க சமைக்கும் போது ஒரு கூட்டு, ஒரு குழம்பு வச்சுட்டு விடுங்க. இதுவே நம்ம அதிகமா பண்ணணும்னு நினைச்சு பண்ணுவோம். ஆனா அது சொதப்பும். இதுவே ஒரு கூட்டுன்னா ஏதாவது பீன்ஸ் கூட்டோ, அதுக்கு தொட்டுக்க மீன் குழம்போ கரெக்டா இருக்கும். இதுவே ஃபிஷ் ஃப்ரைனா அதுக்கு சாம்பார் நல்லா இருக்கும். கூட வெறும் குழம்பு நல்லா இருக்கும். வெறும் குழம்பு ரெசிபி நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரையும் சாம்பார் தான் வச்சிருந்தேன். இதுவே நீங்க மட்டனோ சிக்கனோ எடுக்கீங்க, சிக்கன் பிரியாணி வச்சுட்டு வேலையை முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணும்போது டைமும் மிச்சாவும் 1 மணி நேரத்திலேயே வேலை முடியும். இல்லைன்னா சோறு வச்சு அதுக்கு கிரேவி வச்சு தொட்டுக்க ரைத்தா மாதிரி வச்சு சிக்கனை பொரிச்சு அப்படி நிறைய வேலை இழுக்கும். அதுவே டைம் மிச்சம் ஆகும்னா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி, அதுவே சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்க விருப்பம் தான். மேக்சிமம் டைம் மிச்சம் ஆகும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வேலையும் முடியும். இங்க இன்னைக்கும் அப்படிதான் பண்ணுனேன். இங்க சாம்பாரும் கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் தான் வச்சிருந்தேன். மத்தியானத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துச்சுன்னா அவருக்கு சேர்த்து பொரிச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிள்ளைக்கு மட்டும் தனியா பொரிச்சேன். அவரு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தனியா பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். மேக்ஸிமம் சோறு நான் ரெடி பண்ணுவேன் அவருக்கு சேர்த்து. அவரு ஆபீஸ்ல இருந்து வந்ததை பொறுத்து. சப்போஸ் மத்தியானமே சாப்பிடாம வந்தாருன்னா ஃபிஷ் ஃப்ரையை மட்டும் பொரிச்சு கொடுப்பேன். அதை சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா ஃபிஷ் ஃப்ரையை நைட் எடுத்துருவேன். இப்படிதான் எங்களுக்கு மேக்ஸிமம் நடக்கும். இன்னைக்கும் அதே மாதிரி தான். மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் அப்படியே ஒரு பக்கம் ரெடி ஆயிருந்து. இதுல சாம்பார் காய்கறி, பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகு, முருங்கைக்காய், சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் தூள், புளிய தனியா எடுத்து வச்சிருக்கேன். புளிய லாஸ்ட் கரைச்சு ஊத்திக்கலாம். ஒரு குக்கர்ல 3 விசில் வச்சு எடுத்துடலாம். 3 விசில் வச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த புளிய போட்டு கடுகு தாளிச்சு எடுத்தா சூப்பரான சாம்பார் ரெடி. இங்க நெத்திலி ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். நெத்திலி ஃப்ரைக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம எப்பவுமே மீன் வந்து 1/2 கிலோ எடுத்தோன்னா இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே உங்களுக்கு விருப்பம்னா ஜீரக பொடி, குருமிளகு பொடி, கரம் மசாலா கண்டிப்பா போடுங்க. ஏன்னா கவுச்சி ஸ்மெல் எடுக்காம இருக்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல முக்கியமான ஒரு டிப்ஸ், உங்களுக்கு வந்து வீட்டுல அரிசி மாவும் கிடையாது, மைதாவும் கிடையாது, கார்ன்ஃபிளவரும் கிடையாது, ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த கடலை மாவு இருக்குல்ல, அந்த கடலை மாவு அதாவது பஜ்ஜி மாவுன்னு சொல்லுவோம்ல, அந்த பஜ்ஜி மாவுல நீங்க ஒரிக்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதே கிறிஸ்பினஸ் அதே சாஃப்ட் தான் வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்க கடலை மாவு தான் எடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணினேன். நல்லா இருந்துச்சு, சொதப்பல்ல. அதாவது நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ்ஷை வந்து அதிகமா போட்டு பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு சட்டியில வந்து ஃபிஷ் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அதே அளவு தான் எடுக்கணும். நான் இங்க தெரியாதனமாட்டு எனக்கு பிள்ளைக்கு ஒரே ட்ரிப் பட்டு பண்ணான்னு நினைச்சு பண்ணுனதுலதான் சொதப்பிச்சு. நீங்க இந்த தப்பு பண்ணாதீங்க. அதனால ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்த சட்டியில எடுத்து ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் படி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சிருக்கேன். 1/2 hour தாண்டி எடுத்து நான் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். நீங்க மீன் பொரிக்கும் போது மேக்சிமம் இந்த தேங்காய் எண்ணெயை போட்டு மீனை பொரிச்சு பாருங்க. வீடு ஃபுல்லா அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லா இருக்கும். இந்த கேரளா சைடெல்லாம் அவங்களுக்கு மீன் ஃப்ரை வந்து இவ்வளோ மணமாட்டு இருக்க காரணம் தேங்காய் எண்ணெய்ன்னு ஒரு ஆண்டி சொன்னாங்க. அதனால தான் நானும் அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெயை போட்டு தான் இந்த மீனை பொரிச்சேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரையும்
கூடவே சாம்பார் தான். நாளைக்கு நீ என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். நைட்டே யோசிச்சா தான் ஒரு மேபி நாளைக்கு அதுக்கு ஏத்தபடி பண்ண முடியும். இங்க நம்ம நைட்டு யோசிக்காம அன்னைக்கு அப்பவே பண்ணணும்னு நெனச்சா கண்டிப்பா சொல்லுது சொதப்பும். எனக்கு அப்படிதான் மேக்ஸிமம் நடக்கும். அதனால தான் நான் சொல்லுது அது. இனி மத்தியானத்துக்கு இந்த மீனோட எங்களுக்கு முடிச்சுடுவேன் லஞ்ச்சு. இனி சாயங்காலம் என்ன பண்ணணும்னு இனி மத்தியானம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் சாயங்காலம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இன்னைக்கு தம்பிக்கு பீட்ரூட் தோசை குடுக்கணும்னு தான் நெனச்சு வச்சிருக்கேன். இந்த பீட்ரூட் தோசை ரெசிபி வந்து நம்ம டிட்டோ டெய்லி விளாக் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த ஷார்ட்ஸ போய் பாருங்க. உங்க வீட்டு குட்டீஸுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மசாலா ரெடி ஆச்சு. மசாலா ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, இதுல கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தையும் போடுங்க. 2யும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஃபிஷ்ஷ அப்படியே போட்டு உதிரியாட்டு போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதுல கரண்டி போட்டு வதக்கக்கூடாது. அது அப்படியே மேலோட்டமா எடுத்து விடுங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்க இந்த நெத்திலி போடும்போது லாஸ்ட் பொடு 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 பொடுன்னு சவுண்ட் கேட்கும். அந்த டைம்ல தான் இந்த நெத்திலிய எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க, வெந்துடாது. இப்ப நெத்திலி பாதி அளவு வெந்து வரும். இந்த டைம்ல லைட்டா கரண்டியிட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அத எடுத்து நம்ம சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே ட்ரிக்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சொல்லுது நெத்திலி மீனானாலும் சரி, பொரிச்ச மீனானாலும் சரி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நெறைய ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வேணும்னா, நம்ம டிட்டோ டெய்லி விளாக் சேனல இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாவே இருக்கும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை எந்த அளவு பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இத அப்படியே சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஃபிஷ் ஃப்ரை கிடையாது. ஃபிஷ் பக்கோடா அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மைய சொல்ல டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இனி நாங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்க போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீ டைம்ல என்னலாம் பண்ணுவீங்கன்னு ஷேர் பண்ணுங்க. இனி நாளைக்கு பார்க்கலாம்.